ஒருவருடைய ஜாதகத்துல குரு சுக்கிர யோகம்ங்கிறது இருக்குன்னு சொன்னா குருவும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்திருந்தால் அது குரு சுக்கிர யோகம்னு சொல்றார். அவ்வளவுதானே தவிர அது எந்த பாவத்திலே இணைந்திருக்கிறதுங்கிறத பார்க்கணும் இல்லையா? அதே குருவும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்து 8ஆம் பாவத்திலே அமைந்திருந்தால் அதுவும் குரு சுக்கிர யோகம்தான். ஆனால் நாம் நினைக்கின்ற அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பலன்களை நிச்சயமாக தராது. 8ஆம் இடம்ங்கிறது ஒரு கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கும், ஒரு தடைகளைத்தான் உருவாக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தோஷ ஜாதகம்னு சொன்னா அந்த கிரகங்களினுடைய வீக்ஷியத்தை வைத்து அவர்களுடைய சஞ்சார நிலையை வைத்து சொல்வதுதான் தோஷம் என்பதெல்லாம். இது எல்லாமே நம்ம பார்க்கிற பார்வையில தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணுமே தவிர தோஷம்னு சொன்னா ஏதோ குறை அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கவே கூடாது. அதாவது இந்த தோஷமான அமைப்பினை கூட நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.